ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மரங்கள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடில் ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா நான் விவாகரத்து கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்த காலில் நின்றுட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியுமே பார்த்தீங்கன்னா நான் விவாகரத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன், நான் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா விடாபடியாக சொல்லிவிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா சேதும் ரொம்பவே கோவமாக இருந்தாலும் இங்கே சாபத்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா சும்மாவே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அவள் அது மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டா, அவங்க வாயை வச்சுன்னு சும்மா இருங்க, நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையே இடக்கூடாது, நீங்கள் என்ன சொன்னாலையும் அவள் மேலே இருக்கிற தப்பு ஒன்றாயிடாது. நான் அவள் மேலே இருக்கிற கோபம் என்னென்னா என்கிட்ட பொய் சொல்லி மறைச்சது தான், அவள் வேறுபடி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே சொல்லிட்டாரு. ஏன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மனசு இறங்கி வந்தாலையும் இங்கே பார்த்தீங்கன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா சேதுக்கு ஒன்றுமே மனசில் ஒரு வருத்தம் இருக்கு தான் இருக்குது. இங்கே ராஜாவும் பார்த்தீங்கன்னா சாவித்திரிக்கும் அதே மாதிரியும் பேசிட்டு இருக்க ராஜாவும் ரொம்பவே கோபமாகவும் சாவித்திரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே திட்டிட்டு சைலண்ட்டாக எழுந்து போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் இங்கே கோர்ட்டில் வந்து ஆஜராகிறாங்க. ஆஜரானோடனே பார்த்தீங்கன்னா அங்கே சேது வந்து கேட்குறாங்க. கேட்டாலையுமே எனக்கு அவள் கூட வாழவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே தமிழ்ச்செல்வியும் கேட்குறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி எனக்கு அவரு தான் வேணும், நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு அவர் தான் அப்பா, என் குழந்த பிறந்து எங்கள் அப்பா எங்கன்னு கேட்டாங்கன்னா நான் காமிக்கிறதுக்கு அவங்க அப்பா வேணும், நான் அதனால தான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஜட்ஜியும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் சேர்ந்து வாழணும், அப்படி நான் சொல்கிறது தான் தீர்ப்பு, நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் நான் என்னவோ அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 6 மாதம் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே மோகனாவும் அப்பத்தவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே சேதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபமாகவும் தான் வருது. ஏன்னா அவள் பார்த்தீங்கன்னா விவாகரத்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமாக கோபமாக இங்கே பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கிறதுக்கே போயிடுறாருன்னே சொல்லலாம். அவர் ஏற்கனவே தினைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வருது. இங்கே ராஜாங்கத்துக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படி இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு ராஜாங்கத்து மேலே சும்மாவே இந்த ஊர் ஆட்கள் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே மறியலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே அவங்க கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் ஆஜராகிறது தான் உங்களுக்கு நல்லது, உங்கள் உண்மையை பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சொல்லிட்டீங்கன்னா நிரபராதின்னு நீங்கள் நிரூபிச்சிடலாம், நம்ம மேலே சட்டை கரப்பை பட்டுச்சுன்னா நாம் தான் தொடச்சிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்க கட்சி ஆளுங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.